பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 1 8 உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார், உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசிகள். இயேசு கிறிஸ்து மேலே நாம் விசுவாசமாக இருக்கிறோம். நம் வாழ்க்கையே இந்த விசுவாச பயணம். நாம் விசுவாசத்தில் எவ்வளவாய் நாம் தரித்திருக்க வேண்டும்ங்கிறது பாருங்கள், இந்த வசனத்தில் பார்க்கும்போது தெரியுது. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடினாலே பவுல் இந்த மாதிரி எழுதுகிறார். நம்ம விசுவாசம், நாம் யார் மேல் வைத்திருக்கிறோம் விசுவாசம், அது எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். நாம் யார் மீது நாம் விசுவாசமாக இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நம்மளோடு பழகிறவர்கள், நம் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உறவுகளில் இருக்கிறவர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், வேலை ஸ்தலங்களில் நம்மளோடு பேசுகிறவர்கள், பழகிறவர்கள் எல்லாருமே நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் நாம் விசுவாசமாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய விசுவாசம் உலகெங்கிலும் பரவும்படியாக நாம் அந்த விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறோமா? விசுவாசம் ஒன்றே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசம் எவ்வளோ முக்கியம். நாம் ஒருபோதும் அவ்விசுவாசத்தில் இருக்கவே கூடாது. அவ்விசுவாசம் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஏன் அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார். ஆண்டவரோட சீசர்களாக இருந்த அந்த 12 பேர்லே பாருங்கள், அவங்க ஒரு நெருக்கடி வரும்போது அவங்க பயந்து அப்படி இருக்கும்போது, ஏன் அவ்விசுவாசியாக இருந்தீங்க, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவ்விசுவாசமாக இருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது ஆண்டவர் கொஞ்சம் கூட விரும்புவதில்லை. நாம் விசுவாசத்தில் உறுதியாய் தெரித்திருக்க வேண்டும். இந்த விசுவாச வாழ்க்கை பயணத்திலே நாம் அவர் மேல் முழுமையாக விசுவாசித்து நாம் ஓடுகிற வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒன்று. உங்கள் விசுவாசம் உலகெங்கிலும் பிரசித்தமாயிருக்கிறபடினாலே பாருங்கள், அந்த ஆதி திருச்சபையில் அவங்களோட விசுவாசம் உலகெங்கிலும் பிரசித்தமாக இருந்ததான். அதான் முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். இவ்வேளையில் நம்மளை பார்க்கிறவர்கள் நம்மளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை நடக்கையை பார்த்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மகிமைப்படும்படியாக இருக்க வேண்டும். அப்படியாக நம் வாழ்க்கை அமைய வேண்டும். நம்மளுடைய சாட்சி வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக ஓடுகிற இந்த விசுவாச வாழ்க்கை பயணத்திலே சாட்சி மிக மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாக திகழ வேண்டும். நம்மளை பார்த்து மற்றவர்கள் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். இந்த நம்முடைய வாழ்க்கையை முறைகளை பார்த்தே அது எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எந்தவித சுவிசேஷமும் இல்லாமலே நாம் நடக்கிற நடக்கையை பார்த்தே அந்த சாட்சி உலகெங்கிலும் பிரசித்தமாக்கப்பட வேண்டும். பாருங்கள், இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும். பவுல் உங்கள் விசுவாசம் உலகெங்கிலும் பிரசித்தமாக இருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவர் தேவனை உயர்த்துகிற காரியங்களை பார்க்கிறோம். அதுபோல நாமும் இவ்வேளையில் நம்மளை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தும்படியாக நம் வாழ்க்கை வாழ நம்மளே முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம்.
அல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வேலை கூட ஆண்டவரே, இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே மார்ச் மாதத்தின் 8ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பயணத்திலே அப்பா, இந்த பூமியிலே நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மீது விசுவாசம் வைத்து முழு நிச்சயமாய் உம்மீது நம்பிக்கை விசுவாசத்தை வைத்து ஆண்டவரே அப்பா, உமக்கென்று சாட்சியாக ஓட உழைக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாது ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய விசுவாசம் உலகெங்கிலும் பிரசித்தமாக இருக்க அப்பா நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் பார்க்கிறவர்கள், பேசுகிற, பழகுறவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் வாழ்க்கையும் அற்புதமாய் ஆண்டவரே நீர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.